டிஸ்னி ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்தில் வந்திருக்கிற வாழ படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்களா? கடந்த 20 நாட்களுக்கு முன்னாடியே நான் பார்த்துட்டேன். ஆனாலும் அந்த சமயத்தில் எனக்கு அம்மாவை போல இருந்த சாந்தா அம்மாவுடைய மரணம் அதெல்லாம் என்னைய பேச விடாமல் கொஞ்சம் தடுத்ததுனால தள்ளி இவ்வளவு நாட்கள் கழித்து நான் அந்த படத்தை பற்றி பேசணும்னு தோணுச்சு. ஏன்னா திரும்பவும் அந்த படத்தை நான் பார்த்தேன். தாக்கத்தில் இருந்து தான் இப்போ நான் பேசுகிறேன். வாழை அப்படிங்கிற மாரி செல்வராஜ் எடுத்த படம் பற்றி சொல்லலை. வாழ அப்படிங்கிற வாழை தான் அதுவும் மலையாள படத்தை பற்றி சொல்கிறேன். இங்கே தமிழில் வேலையில்லா இளைஞர்கள் பற்றியும் கல்லூரி இளைஞர்கள் பற்றியுமா நிறைய படம் வந்திருக்கு. படித்த பட்டதாரிக்கு வேலை கிடைக்காத வறுமை நிறம் சிகப்பு பாலச்சந்தர் ஒரு மாதிரி எடுத்திருந்தார். அதே போல படித்த பட்டதாரிகளுடைய அந்த நண்பர்கள் கூட்டத்தை பற்றி ராபர்ட் ராஜசேகரன் பாலைவன சோலை அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்திருந்தார். மணிவண்ணனுடைய கதை வசனத்துல நிழல்கள் அப்படிங்கிற திரைப்படத்தை பாரதி ராஜா சார் எடுத்திருந்தார். இதையெல்லாம் கடந்து இது மாதிரி பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை இயக்குனர் ஷங்கர் அந்த இளைஞர்களுடைய கனவுகள் குறித்து எடுத்திருந்தார். இதே போல 3 இடியட்ஸ் அப்படிங்கிற ஹிந்தியில வந்த படம் இந்தியா முழுவதும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறதும் அந்த 3 இடியட்ஸ் தான் ஷங்கர் அவர்கள் முதல்ல ஒரு படத்தை ரீமேக் செய்தார். அதுக்கு முன்னாடி தானே படத்தை தயாரித்து இதை டைரக்ட் பண்ணிட்டு இருந்தவர் இன்னொரு படத்தை எடுத்து ரீமேக்காக பண்ணினார்கிறது நண்பன் அப்படிங்கிற அந்த திரைப்படம். அதாவது 3 இடியட்ஸ் தான் நண்பனா வந்ததுங்கிறதும் அந்த இளைஞர்களுடைய கனவுகள் குறித்து பேசப்பட்ட ஒரு முக்கியமான படம்ங்கிறதும் நமக்கெல்லாம் தெரியும். அது போலத்தான் இந்த வாழ அப்படிங்கிற திரைப்படமும் அப்படி ஒரு பேசு பொருளாகி இருக்கு. ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு விதமா இருக்க அங்க இருக்கிற பசங்க ஸ்கூல் காலத்துல இருந்து ஃப்ரெண்ட்ஸாக அதற்கப்புறம் அடுத்த கட்டமா இன்னும் சில நண்பர்கள் சேர்ந்து கொள்ள இவங்களை எல்லாத்தையும் பிரிச்சு போடணும் அப்படிங்கிற சூழ்ச்சியோட அடிக்கடி இவங்க அப்பாக்கள் எல்லாம் ஸ்கூலுக்கு வந்து பிரின்சிபால் கிட்ட ஹெட்மாஸ்டர் கிட்ட கையை கட்டிக்கிட்டு பேசுவதற்கு உண்டான சூழலை அவங்க கலாட்டாக்களை அவங்க ஏற்படுத்த இதனால இவங்க கூடலாம் சேரக்கூடாது. நம்ம வீட்டில் சொல்லுவாங்க இல்லையா, இவன் கூட சேர்ந்த நீ உருப்படவே மாட்ட, அவன் கூட பேசுன உன் காலம் உடைச்சிருவேன் அப்படின்ட்டுலாம். அந்த மாதிரி இந்த நண்பர்களுக்கு வந்து ஒரு கிடுக்கி பிடி போட்டு ஒரு எல்லைக்கோடு போட்டு இவங்களெல்லாம் பிரித்து போடுறதுலையே இவங்க அப்பா அம்மாக்கள் ஈடுபடுறாங்க. ஆனால் அதையெல்லாம் கடந்து ஒரே கல்லூரியில் அவங்க சேர்றாங்க படிக்கிறதுக்கு. அப்படி ஒரே கல்லூரியில் சேர்ந்தவர்கள் அந்த கல்லூரியையும் சும்மா விட்டு வைக்கல. அவர்களுடைய கலாட்டாக்கள் அங்கே ஏற்படுகின்ற காதல் சில பேருக்கு அங்கே இருக்கிற அந்த நண்பர்கள் வட்டத்தில் சில பேருக்கு உண்டான காதல், அந்த காதலை சொல்லுகிற டெலிவரி செய்கிற ஒரு இடம், இது எல்லாம் அடுத்தடுத்த விஷயங்களில் குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் ஈடுபட ஒரு கட்டத்தில் அவங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுது. அப்போ அந்த அப்பாக்கள் தான் வராங்க. அதுவரை அந்த அப்பாக்கள் கோபத்தோடு இருந்தவங்க இதை தாண்டி இனிமே நம்மளை அவமானப்படுத்தவே முடியாதுங்கிற ஒரு வகையில் வீட்டை விட்டு போகணும் ஒருத்தனை சொல்ல அவனை தேடி எல்லாரும் அலையிறாங்க. இதுக்கப்புறம் அவனை தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தா வீட்டில் பெரிய கலவரம் அப்பாவுக்கும் பையனுக்கும் நடக்குது. இதில் பையன் அந்த நண்பன் படத்தில் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போய் ஜீவா இதாக வர, அதே போல் இந்த படத்துலையும் அந்த இளைஞன் வந்து வீட்டு மாடியிலிருந்து குதித்து உயிருக்கு போராடிய நிலையிலிருந்து மீண்டு வருவார் அந்த படத்தை போலவே. இதற்கு பிறகு ஒருத்தர் வாழை தோப்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார், ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போகிறேன்னு சொல்லுவார், இன்னொருத்தர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லுவார். பிஸ்னஸ் பண்ணுறவரை பையன் அப்படின்னு சொன்ன பையனை கூட்டிக்கிட்டு வேலைக்கு இதுக்கு பேங்க்குக்கு போய் லோன் வேணுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களுக்கு சிபில் பிரச்சனை இருக்குங்க, உங்களுடைய கார் லோன் அடைக்கலை, அந்த பையன் வந்து ஐடி தாக்கல் பண்ணியிருக்கிறாரா, அவருக்கு ஏதாவது லோன் கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னா வேலைக்கே போகலை, லாபம் சம்பாதிக்கவே இல்லை, எப்படிங்க கிடைக்கும் அப்படின்னுலாம் சொல்ல தன்னுடைய மனைவியினுடைய நகையை அவர் கொடுக்க, நம்ம இடம் அங்கே இருக்குல்ல அந்த இடத்த அவனுக்கு கொடுத்தீங்கன்னாக்கா வாழைத்தோப்பு வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணுறேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குடும்பத்தில் பேச, அவர் வந்து நான் வாழ வச்சேன் ஆனாக்கா நீ வாழ வைக்கணுங்க வச்சன்ற, நான் வச்ச வாழை தான் நீ வச்ச வாழை தான் உன் பையன், சரி யார் வாழை வந்து ஜெயிக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு பலத்த யோசனைகளுக்கு பிறகு சந்தேகத்தோடையே அவர் அந்த இளைஞனுக்கு அந்த குடும்பத்தார் வந்து அந்த இடத்தை வாழைத்தோப்பு
நான் ஒரு இடமாக கொடுக்க, இன்னொரு பையன் நான் வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறேன், இப்போ நான் வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல இருந்து இன்னும் பெரிய இடத்துல பெரிய வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கல்யாணமாகி மனைவி குழந்தைலாம் இருக்கிற அந்த பையன் வந்து வெளிநாட்டுக்கு போகிறத கனவாக இருக்க, அந்த வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான விஷயங்களில் மனைவிக்கும் அவருக்கும் கருத்து முரண்கள் ஏற்பட, அப்போ டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே முடிவு பண்ணுறாங்க. இந்த டைவர்ஸை அந்த குடும்பமும் ஏற்றுக்குதா? அந்த குழந்தைய யார் பார்த்துக்கிறது? அதற்கு பிறகு அவர் வெளிநாட்டுக்கு போகிறான் அந்த பையன். இதையெல்லாம் அவங்க அப்பா ஒவ்வொருத்தராக அனலைஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. தன்னுடைய பையனுடைய எதிர்காலத்தை அவன் தானே தீர்மானிக்கணும்னு சொல்ல வருகிற படம் தான் இது. உங்களுடைய பையனுடைய எதிர்காலத்தை நீங்க தீர்மானிக்காதீங்க, அவன் தீர்மானித்து கொள்ளட்டும் அப்படிங்கிறது தான் இந்த வாழைப்படம் சொல்ல வருகிற நோக்கம், படைப்பு அதுதான். ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து ஒவ்வொருத்தங்க டைவர்ஸை ஏற்றுக்கிற ஒரு பக்குவம் நமக்கு, அவன் டைவர்ஸ் ஆகிறது வந்து நமக்கு மான பிரச்சனைன்னு சொல்கிறோமே, அவங்களுக்கு எவ்வளோ வழி இருக்குன்றதை அவங்க பேசி தானே புரிஞ்சிட்டு இருப்பாங்க. சரி, அவன் வெளிநாடுக்கு போட்டும், சரி நம்ம பேர குழந்தைய பார்த்துக்குவோம் அப்படின்னு அக்செப்ட் ஆகிற ஒரு விஷயம். வேலையே கிடைக்காம படிப்பையும் அரியர்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பையனை அவமானப்படுத்துகிற இன்னொரு இடம். அந்த பையனை வந்து ஒரு கல்யாண வீட்டிலேயே தன்னுடைய மூத்த சகோதரர் அவங்கெல்லாம் வந்து அவமானப்படுத்த, இவனும் அந்த பையனும் கொஞ்சம் எகத்தாளமாக பேச, உடனே பலாருன்னு அரைஞ்சிட, எல்லாருக்கு முன்னாடியும் சொன்னாதான் அவனுக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்ல, இதை அடுத்து அதே பையனை இது மாதிரி எல்லாருக்கு முன்னாடியும் கேலி பண்ண அந்த பையனுடைய அப்பா தாங்கிக்க முடியாம கூட பிறந்த சகோதரனையே அடிச்சிருவாரு. நீ வந்து அப்பா ஒரு தப்பு பண்ணினிய, அதெல்லாம் அப்பா சம்மதிக்கலையா, அப்பா எவ்வளோ வழியோட ஏற்றுக்கிட்டாரு தெரியுமா அப்படின்னு சொல்ல, இப்படி அந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்கள், அந்த குடும்பங்கள் கிடுக்கிப்பிடி போடுகிற விஷயங்கள், அதிலிருந்து அந்த இளைஞர்களுடைய கனவுகள் குறித்து அடுத்தடுத்த கட்டங்கள், அதற்கு அந்த பேரண்ட்ஸ் என்னென்ன வகையான உதவிகளை செய்கிறார்கள், இப்படியாக சென்று விரிந்து அழகாக முடிகிற ஒரு கவிதை தான் வாழை அப்படிங்கிற மாரி செல்வராஜ் படம். நான் சொல்லலை, வாழை தான் அதுக்கு பேர். வாழைன்னு அங்கே மலையாளத்தில் கேரளாவில் சொல்கிறது தான் இங்கே தமிழ்லையும் வச்சுருக்காங்க. ஒருவேளை வாழைனே தமிழில் டப் பண்ணியும் கூட வச்சுருக்கலாம். இங்கே வாழை அப்படின்னு மாரி செல்வராஜ் கொடுத்துட்டதுனாலே என்னமோ அப்படி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த திரைப்படம் டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் இருக்குது, தமிழில் இருக்குது. மலையாள படம் தமிழில் இருக்குது. ஆபாசம் இல்லாமல், விரசங்கள் இல்லாமல், ரொம்ப அழகாக நீட்டாக அந்த உணர்வுகளை காமெடியாகவே கொண்டு வந்து கடைசி அரை மணி நேரத்தில் ஒவ்வொரு குடும்பங்களில் நடக்கிற விஷயத்தையும் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. நண்பனில் எப்படி ஸ்ரீகாந்த் கேரக்டருடைய அந்த அப்பா வந்து, சரிடா அந்த கம்ப்யூட்டரை கொடுத்துட்றேன், கேமரா எவ்வளோ ஆகும்னு சொல்லி கேட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரியான உணர்வுடனும் நம்ம மனசுக்கு நெருக்கமாகவும் இருக்கிற காட்சிகள் இன்றைய 2K கிட்ஸுக்கான படமாகவும் இன்றைய 2K கிட்ஸுடைய பேரண்ட்ஸுக்கான படமாகவும் அதை நான் பார்க்குறேன். அந்த படம் ஒரு பாடமாகவே நமக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ப்ளீஸ் தயவு செய்து டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் இருக்கிற அந்த வாழை அப்படிங்கிற மலையாள படத்தினுடைய தமிழாக்கத்தை தயவு செஞ்சு பாருங்க. அன்றைய இரவு உங்களை என்னவோ செய்யும், அது மட்டும் உறுதி. வணக்கம்.